Taste the Daily. சுயநலத்தின் விளைநிலமாகவும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவும் மிகவும் சாமர்த்தியவார்களாகவும் திகழும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் அதிமுகவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நானும் தவறித்து விட்டதாக அபாண்டமாக குற்றம் சாட்டியிருப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். இன்று காலை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தம்பிதுரை என் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சரியானவர் செயற்படவில்லை, தமிழகத்துக்கு துரோகம் செய்து விட்டார் சொல்லும்போது பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகங்களுக்கு நாடாளுமன்ற ஆவணங்கள் சாட்சின்னு சொல்றார். இன்னைக்கு அவரை கொடுத்திருக்கிற வீட்டில் அறிக்கை. இதற்கு நான் பதில் சொல்றேன். சுயநலத்தின் விளைநிலமாகவும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவும் மிகவும் சாமர்த்தியமாகவும் திகழும் திமுக தலைவர் தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் தவறு இழைத்து விட்டதாக அபாண்டமான குற்றம் சாட்டியிருப்பது முதலில் என் கடும் கண்டனத்தை எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் மீது மாபெரும் பழியை மறைப்பதற்காகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரது அமைச்சர்களும் தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் என்பதை அசைக்க முடியாத ஆதாரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னுடைய ஜனநாயக கடமையும் உரிமையும் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். பல அரிய தாது பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து தொடர்ந்து இந்தியா இறக்குமதி செய்வதால் நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைகிறது என்பதாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களின் இயற்கை வளங்களை ஏல முறையில் விற்பனை செய்யாமல் தங்கள் மனம் போக்கில் அரசாங்கங்கள் சில தனியாருக்கு தாரை வார்ப்பதால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாலும் நாட்டு வளங்களை தவறானவர்களுக்கு கைகளுக்கு சென்றுவிட தடுக்கும் நோக்கத்திலும் என்ற காரணங்களை கூறி நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு 28/7/2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு 2/8/2023 அன்று கனி வளங்கள் சட்ட திருத்த மசோதா மாநிலங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட திருத்த மசோதா மாநில உரிமையை பறிப்பதாக அமைந்துவிடக்கூடாது என்று நான் எதிர்ப்பு தெரிவித்து பேசினேன். எனக்கு பதில் அளித்த மத்திய அமைச்சர் மாண்புமிகு பிரகலாத் ஜோஷி அவர்கள் என் பெயரை குறிப்பிட்டு இந்த சட்டத்தில் மாநிலங்களின் குழு ஒப்புதலில் மட்டுமே ஏல முறையில் கனிம வளங்கள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யும் என்று உறுதியளித்தார். இது அவை குறிப்பில் தெளிவாக உள்ளது. மாநில அரசு அரிய வகை கனிமங்களை தானே வெட்டி எடுத்து தரும் செயலில் ஈடுபட்டால் அதற்கான முழு செலவையும் மத்திய அரசு தரும் என்று அமைச்சர்கள் கூறினார்கள். தனியாருக்கு தருவதாக முடிவெடுத்தால் அதனை மாநில அரசு ஒப்புதலோடு மத்திய அரசு ஏல முறையில் மட்டுமே செயல்படும் என்பதையும் எடுத்து கூறினார். தாங்கள் விரும்பியவர்களுக்கு ரகசியமாக ஒதுக்கீடு செய்து தடுக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்றும் அமைச்சரும் பேசினார். சட்ட திருத்தமும் கூறியது. அந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பேசிய மாநில உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நான் மட்டுமல்லாமல் G.K. வாசன் அவர்களும் அதில் பங்கேற்றார்கள். திமுக உறுப்பினர் ஒருவர் கூட அந்த சட்ட திருத்த விவாதத்தில் உரையாற்றவில்லை. இதனை நாடாளுமன்ற அன்றைய அவை நடவடிக்கை குறிப்பு தெளிவாக காட்டுகிறது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அரசு எழுத்துப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்த பின்னரே தமிழக அரசு சம்மதத்தை தெரிவித்த பின்னரே மத்திய அரசு ஏலம் அறிவித்தது. மு.க. ஸ்டாலின் அரசு ஒப்புதல் அறிவித்த பின்னர்
2 முறைகள் டங்ஸ்டன் ஏலமானது அறிவிப்பு வெளியிடப்பட்டது. முதல் முறை சரியான ஏலத்தொகை வராத காரணத்தால் 2வது முறை ஏலம் அறிவிக்கப்பட்டது. மக்கள் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் திருடனுக்கு தேள் கொட்டியது போல திமுக அரசு தடுமாறியது. மக்கள் கோபத்தை திசை திருப்ப சட்டமன்றத்தில் இருந்து மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். எனவே மாநில அரசின் முழு ஒப்புதலோடு சமத்துவம் முதல் முறை டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் ஏலம் அறிவிக்கப்பட்ட பிறகே 2ஆம் முறையும் ஏலம் அறிவிக்கப்பட்டது என்பதை அரசு மற்றும் நாடாளுமன்ற ஆவணங்கள் உறுதி செய்கின்றன. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை போல ஏல முறையில் புறக்கணித்து விட்டு முதல் வந்தவர்களுக்கே தருவேன் என்று அன்று திமுக மத்திய அரசு அங்கமணித்து திமுக அரசு செய்த ஊழலானது நாடு அறிந்த ஒன்றாகும்.